பாலருவி நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ பாலருவியில் நிற்கோம். இது வந்து ஆரியங்காவிலேருந்து உள்ள ஒரு 4 கிலோமீட்டர் வந்தாச்சுன்னா இருக்குது. சூப்பராக இருக்குது. தண்ணி வந்து இது மேலேருந்து விழும்போது பால் மாதிரியே இருக்குது. அதனால தான் இதுக்கு பாலருவி அப்படின்னு சொல்கிறாங்களாம். பாருங்கள் எப்படி கம்பீரமாக விழுது தண்ணி. பார்த்தாச்சுனாக்கி கீழே வந்து குளிக்கிற இடம் தெரியுது. அந்த இடத்துக்கு வந்து அங்கேருந்து அப்படி வரக்கூடிய அந்த ஏணிப்படி வழியாக அப்படி மேலே ஏறி வரலான்னு நினைக்கிறேன். ஆனால் கீழே வந்து குளிக்கிற தடை அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாலருவிக்கு ஆரியங்காவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து உள்ள தமிழ்நாட்டில் இருந்து வந்தால் லெஃப்ட் சைடு, கேரளாவிலேருந்து வந்தாச்சுனாக்கி வலை சைடு உள்ளே வரணும். தெம்மலை எக்கோ டூரிசம் அப்படிங்கிற அவங்க மூலமாக இங்கே வந்து பஸ் இருக்குது. உள்ளே வர்றதுக்கு 70 ரூபா. பஸ் டிக்கெட் எடுத்தாச்சுன்னா நேராக இங்கே கொண்டு விட்டுறாங்க. இங்கே ஒரு சின்ன கேன்டீன்லாம் இருக்குது, கீழேயும் கேன்டீன்லாம் இருக்குது. அப்புறம் ஆரியங்காவில் நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள். கீழே ஃபேமிலியாக குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது. அப்புறம் தனியாக லேடிஸு குழந்தைகள்லாம் குளிக்கிறதுக்கு தனி இடம் இருக்குது. எல்லாருமே குளிக்கிற மாதிரி வசதிகள்லாம் இருக்குது. ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள் பாலருவி. அதேமாரி நம்ம வண்டியை கொண்டுட்டு இங்கே வர முடியாது. நம்ம வண்டியை கொண்டு நேரே மேலே வர முடியாது. அது ஆரியங்காவ் வரைக்கும் தான் கொண்டு வர முடியும்.